வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவள் பௌர்ணமி கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராம்குமார் கண்களை மூடி ஒரு நிமிடம் யோசித்தார். ராஜசேகர் சொல்வது போல தனக்கு அமையாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கும் அமையாமல் போன வாழ்க்கை தன் தம்பிக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் அமைந்திருக்கிறதே என்று மட்டும் இவர் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்க முடியுமா? ஆனால் அதை தாண்டி ஏதாவது செய்தாலோ அல்லது முகக்குறிப்பில் காட்டினாலோ அது பொறாமையின் குறியீடாகத்தான் பார்க்க முடியும் அன்றி வேறெதுவாகவும் தெரியாது என்பதால் தன்னுடைய நியாயமான கவலைகளை கூட அவர் வெளிக்காட்டிக் கொள்ள தயாராக இருந்ததில்லை. இன்றைக்கும் தன்னுடைய உணர்வுகளை கண்களை மூடி வென்றெடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அத்விகா ஸ்கூட்டியை செலுத்த பின்னால் அமர்ந்திருந்த அமராவதி மகள் வேகமாய் ஓட்டுவதை பார்த்து அடி வயிறு கலங்கினாள். ஏ பிசாசு, மெதுவா ஓட்டிடி, எனக்கு அடி வயிறு கலங்குது. என்னம்மா பயம், பேசாம வா. வளைவில் திருப்பி அவள் வண்டியை செலுத்த மெயின் ரோட்டை ஒட்டிய திருப்பத்தில் எதிர்வரிசை சிக்னலில் கிருஷ்ணமூர்த்தியும் சிக்னலுக்காக காத்திருக்க அவருக்கு பின்னால் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தை உற்று பார்க்க முயல அதற்குள் சிக்னல் விழுந்து இவர்கள் வண்டி பயணத்தை தொடர்ந்தது. அத்விகாவும் இதை கவனித்து இருப்பாளா? அமராவதி தொண்டை வரைவன் நின்ற அழுகையை கட்டுப்படுத்தினாள். கோயில் வாசலில் தள்ளி வண்டியை நிறுத்திவிட்டு நடையில் செருப்பை உதறிவிட்டு இருவரும் உள்ளே போனார்கள். அமராவதியின் மௌனம் அத்விகாவுக்கு புரிந்தது. என்னம்மா, நீயும் பார்த்துட்டியா என்றாள் அமைதியாக. அத்வி, என்னம்மா, நான் இப்படி கேட்கறது உனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்கா? நான் சின்ன குழந்தை இல்ல, 20 வயசு ஆகுது எனக்கு. இது முறையில்லாத செயல். நான் அப்பாவை இவங்களோட மட்டும் இல்ல, இன்னும் பல பெண்களோட பார்த்திருக்கேன். நானே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா அந்த இடத்துல போய் அவர் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருப்பேன். நான் பொண்ணு, என்னால இவரை எதிர்க்கத்தான் முடியும், தடுக்க முடியாது. ஐயோ அத்வி, நீ எதுவும் செய்ய வேண்டாம். இந்த பேச்ச இத்தோட விடு. நீ பாட்டுக்கு அவர் வரும்போது ஏதாவது கேள்வி கேட்டு அதுக்கு அந்த மனுஷன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா அத்தனையும் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அங்க அதைத்தான் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்காங்க. விட்டு தொலை, அவர் எப்படியோ போகட்டும். இனி அந்த மனுஷன் திருந்தி வந்தா என்ன, வராட்டித்தான் என்ன? எனக்கு என்ன 16 வயசா? அந்த ஆளு கூட கூடி கும்மாளம் அடிக்க? எனக்கு இப்பவும் சரி அப்பவும் சரி என் தன்மானம்தான் பெருசா இருக்கு. என்ன செய்ய, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா சொல்லியபடி கோவில் தூணில் சாய்ந்து கேவி அழ அத்விகா அம்மாவை பரிதாபமாக பார்த்தாள். நீ எல்லாம் எப்பமா திருந்துவ? தன்மானத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அவங்களோட கணிப்புப்படி அப்பா சரியில்லாதவராத்தானே இருக்காரு. அப்போ நீ தோத்துட்டேன்னு தானே அர்த்தம். பாட்டி மாமா எல்லாரும் உன் நல்லதுக்கு தாமா சொல்லியிருக்காங்க என்று பேசிக்கொண்டே போன மகளை எரிச்சலாய் பார்த்தாள். போதும், நிறுத்து அத்வி. நடந்த எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் என்ற ஒரே போடாய் போட அம்மாவை அதிர்ச்சியாய் பார்த்தாள். என்னம்மா சொல்ற? ஆமா அத்வி, அவங்க நினைச்சா எல்லா விஷயத்தையும் ஒரு நொடியில சரியாக்கி இருக்க முடியும். அவங்க எனக்கு சப்போர்ட்டா நின்னு இருந்தா இவரும் இப்படி கேட்க நாதி இல்லைங்கிற மாதிரி ஆட்டம் போட்டிருக்க மாட்டாரு. இப்ப நான் தேள் கடிச்ச திருட மாதிரி நிக்கிறது இந்த ஆளுக்கு வசதியா போச்சு. என்னால தோத்து போய் அவங்க முன்னாடி நிக்கவும் முடியல, இந்த ஆள் அப்படியே ஏத்துக்கவும் முடியல. எல்லாம் உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். உனக்கு ஒரு நல்லது நடந்துட்டா அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். அம்மா ரோஷமாய் சொல்ல வருத்தப்பட வேண்டிய அத்விகா பெருங்குரல் எடுத்து சிரித்தாள். நீ எல்லாம் ஒரு பொண்டாடி, அம்மா சாகரேன்னு சொன்னா இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற? அம்மா நொடித்து கொள்ள அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். விரும்பின உடனே மரணம் வர நாம ஒன்னும் தபஸ்விகள் கிடையாதுமா. 2வது, தற்கொலை எல்லாம் அந்த நிமிஷ கோபம். நீங்க சொல்ற மாதிரி 5 ஆண்டு திட்டம் எல்லாம் இல்லை. சும்மா பயம் காட்டுறதை விட்டுட்டு அப்பாவை தட்டி கேளுங்க. அதே போல மாமாக்கள் சைடு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு நீங்க வருத்தப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை.
வெறும் காதல் சண்டையா இருந்தத அப்பா போலீஸ் வரைக்கும் போய் போய் புகார் தந்து அந்த நியாயமான நேரத்துல கூட நீங்க அப்பா பக்கம் நின்னு இதெல்லாம் சேர்ந்துதாம்மா அவங்க மொத்தமா உங்களை கை கழுவ வச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன விதமான சப்போர்ட்டை உங்களுக்கு தரணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னு தெரியல. மகள் நியாயமாகத்தான் பேசுகிறாள் என்று புரிகிறது. ஆனால் அந்த நியாயத்தில் தனக்கு நியாயம் இல்லை என்பதால் அமராவதிக்கு சுள் என்று வந்தது. எனக்கு யாரும் எதுவும் தர வேண்டாண்டி, பேசாம நீ வாயை மூடிட்டு இருந்தாலே எனக்கு போதும். எனக்கு எது சரியா வாச்சிருக்கு, பொண்ணு மட்டும் சரியா வாய்க்க. என் கோபத்தை தூண்டாம பேசாம உட்காரு. அம்மா குரல் உயர்த்த எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். அம்மாவை சமாதானம் செய்து அழைத்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அத்விகாவுக்கு. அம்மாவை பார்க்க பார்க்க பாவமாக இருந்தது. ஆனால் இவளால் என்னதான் செய்ய முடியும்? ஒவ்வொரு முறையும் அத்விகா அப்பாவின் தப்புகளை தட்டி கேட்க முனையும் போதெல்லாம் அமராவதிதான் அவர்களுக்கு கேட்கும் என்று மூடி மறைத்து தடுத்தாடுவாள். அவளுடைய அந்த பயமே கிருஷ்ணமூர்த்திக்கு பலமாகிவிட்டது. அதையே சாதகமாக்கிக் கொண்டு கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய லீலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். பெருசாய் வருமானம் இல்லை. 4-5 கம்பெனிகளில் லீகல் அட்வைசராக இருந்து வரும் வருமானத்தில் வீட்டிற்கு கொஞ்சம் தந்தது போக மீதி அவருடைய சல்லாப ஆட்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டு வந்தார் என்றாலும் மகளின் மீது கொள்ளை பிரியம். இரவு வானம் வெகு நேர்த்தியாக வெளிச்சத்துடன் இருந்தது. போர்ட்டிகோவில் வரிசையாய் மாமா வீட்டு கார்களும் புல்லட்டுகளும் நிற்க அவற்றுக்கு நடுவே தன்னுடைய ஸ்கூட்டியை பார்த்து செல்லமாய் தலையில் தட்டினாள் அத்விகா. என் செல்ல குட்டி, 1000 கார் நிக்கட்டும், உன்னோட அழகுக்கு யாருமே இணை இல்லை. ஆனா என்ன செய்ய, நீ சரியான சோம்பேறியா இருக்க. அடிக்கடி மக்கர் பண்ற. உன்னை நம்பி எங்கேயும் கூட்டிட்டு போக முடியல. போற இடத்துல கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம குடிகார மாதிரி மட்டையாகி விழுந்தா என்னுடைய நிலைமையை என்னன்னு சொல்றது? இருந்தாலும் உன்னை விட்டா எனக்கும் வழியில்ல, என்ன விட்டா உனக்கும் கதியில்ல. அவள் பாட்டுக்கு ஸ்கூட்டியிடம் கையை ஆட்டி பேசிக்கொண்டே சின்னதாய் அவளுக்கு தெரிந்த வரைக்கும் வண்டியை ரிப்பேர் செய்ய தொடங்க மாடியின் நீண்ட வராண்டா சுவரில் அமர்ந்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அமித் அவள் என்ன செய்கிறாள் என்று விளங்கிக் கொள்ள இயலாமல் பார்த்து கொண்டிருந்தான். முதுகில் மென்மையாய் கைப்படர திரும்பி பார்த்தான். ஹரிஷ் நின்றிருந்தான். என்னடா இந்த லூசு இந்த ராத்திரி நேரத்துல இப்படி வந்து நின்னு ஸ்கூட்டி கிட்ட பேசிட்டு நிக்கிறா? அதான் பார்த்துட்டு இருக்க, என்னதான் செய்யறான்னு என்றவன் மறுபடியும் உற்று பார்த்தான். அவள் உயரமும் கன்னமும் கண்களும் முடியும் வெள்ளி நிலாவின் பட்டொளியில் தக தகவென மின்னியது. கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே நின்றான். ஹரிஷ் அவன் முகத்திற்கு முன் விரலால் சொடக்கு போட்டு சிரிக்க அமித் தலையை சொரிந்து சிரித்தான். கையால் சைகை செய்து என்ன பார்வை என ஹரிஷ் கேட்க மீண்டும் அமித்தின் பார்வை அவள் மீது பதிந்தது. ரசனையான குரலில் சொன்னான், ரொம்ப அழகா இருக்கடா. கல்லூரியில் நடக்கும் கலை விழாவிற்கு வேறொரு கல்லூரியின் முதல்வராக இருந்த ராதாவை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். ராதாவுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பில் நிஜமாகவே பெருமை பொங்க அமர்ந்திருந்தாள். இத்தனை நிகழ்வையும் கன கச்சிதமாக செய்து முடித்திருந்தார்கள் ஒரு சின்ன கால இடைவெளிக்குள். ராதா தன்னுடைய நிஜமான மன மகிழ்வை அங்கே பதிவு செய்தாள். ரொம்ப நன்றி ராதா மேடம், இத்தனை ஏற்பாடுகளையும் செய்தது கல்லூரி மாணவி அணித்தலைவி. ரொம்ப ரொம்ப கியூட்டான பொண்ணு, மகா புத்திசாலி, திறமைசாலியும் கூட. ஓ நைஸ், இருங்க நான் அவளை அழைச்சு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றவர் பெல்லை அடித்து பியூனை அழைத்து விஷயத்தை சொல்லி அனுப்ப அடுத்த 5வது நிமிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு கதவை அகல விரித்து கொண்டு அத்விகா அங்கே வந்து நின்றாள். அத்விகாவை அங்கே பார்த்த ராதாவின் முகம் புன்னகையால் பெரிதாய் விரிந்தது. ராதா மேடம், இதுதான் அத்விகா, எங்கள் கல்லூரியோட மாணவ சங்க தலைவி. இருவரையும் அறிமுகம் செய்து வைக்க முயல இப்போது ராதாவின் முகத்தில் குறும்பான புன்னகை தவழ்ந்தது. மிஸ்ஸஸ் டெய்சி, இவளை எனக்கே அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? இவ என்னுடைய மருமகள், ஐ மீன் என் சிஸ்டர் இன் லாவோட பொண்ணு.
அவர் பேப்பர் வெயிட்டை சுழற்றியபடி சொல்ல அத்விகாவின் முகத்தில் குப்பென்று செம்மை பூத்தது. ஓ, அப்படியா? டெய்சி மேடம் அநியாயத்துக்கு ஆச்சரியப்பட்டார். அறையை விட்டு வெளியில் வந்து வெகு நேரம் மட்டுக்கும் அத்தை தன்னோடு உறவு பாராட்டியது அவளுக்கு தேனாய் இனித்தது. பிறகு மெல்ல நிதானத்திற்கு வந்தவள் தன் தலையில் தானே தட்டி கொண்டாள். இதென்ன அற்ப சந்தோஷம் என்று. விழா முடிந்து எல்லோரும் கிளம்பிக் கொண்டிருக்க போகன் வில்லா மரத்தடியில் இருந்த தன்னுடைய ஸ்கூட்டியை உசுப்பிக் கொண்டிருந்த அத்விகாவை கை தட்டி அழைத்தாள் ராதா. இதை எதிர்பார்த்து ராதா அத்விகா தன்னை எதற்கு கூப்பிடுகிறார் என்று அறிய இயலாமல் தயக்கமாய் பக்கத்தில் வந்தாள். நீ இங்கதான் படிக்கிறையா? எனக்கு அது தெரியாது. என்ன படிக்கிற? பிசிஏ அத்தை. சட்டென்று நிமிர்ந்து பார்த்த ராதாவின் கண்களில் அனிச்சையாய் கண்ணீர் துளிர்க்க அணைந்திருந்த கண்ணாடியை கழட்டிவிட்டு கண்ணீரை ஊற்றிக்கொண்டாள். ஓ, உனக்கு நான் அத்தைன்னு கூட ஞாபகம் இருக்கா? இத்தனை நாள்ல ஒரு நாளாவது இப்படி வந்து நீ பேசியிருப்பியா? பெரியவங்களுக்குள்ள 1000 இருக்கட்டும், ஆனா சின்ன பொண்ணுதானே நீ. உன்னை யார் என்ன செஞ்சா? நீ ஏன் அப்படி இருந்த? உனக்கு என்ன அத்தனை வீம்பு? உன் அம்மா மாதிரியே. ஒரு வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சிரிச்சு விளையாடும் போது நீ மட்டும் தனியா நின்னு அதை ஏக்கமா வேடிக்கை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ அடம் பிடிச்சிருந்தா உன் அம்மா உன்னை தடுத்திருக்க மாட்டா. ஆனா உனக்கே அந்த ஆசை இல்ல. சரமாரியாக குற்றப்பத்திரிகை வாசிக்க அமைதியாக தரையை பார்த்து கொண்டு நின்றவள் ராதா பேசி ஓயட்டும் என்று காத்திருந்தாள். பிறகு சொன்னாள், இல்லத்த, இதுல சரி தவறுன்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. அம்மா பாவம், அவங்களுக்குன்னு யாரும் இல்ல. நானும் அவங்கள எதிர்த்திருந்தா அவங்க என்னைக்கோ தற்கொலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதான். அவளுடைய பதிலின் நேர்மை ராதாவிற்கு மிகுத்தமாக பிடித்தது. சரி வா, கார்ல போகலாம். ஐயோ, நான் உங்களோட வர்றதை பார்த்தா அம்மா கொன்னுடுவாங்க. அப்புறம் என் ஸ்கூட்டியை என்ன பண்றது என்றாள் குழந்தைத்தனமாய். ஓகே, அப்ப வா, கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு உன்னை கொண்டு வந்து இங்க விட்டுடுறேன். அது வரைக்கும் வாட்ச்மேன் வண்டியை பார்த்துக்குவார். வாட்ச்மேனிடம் சொல்லிக்கொள்ள அத்விகாவுக்கு மறுக்க தோன்றவில்லை. வழி நெடுக பேசிக்கொண்டே வந்த அத்விகாவை ராதாவிற்கு நிறைய பிடித்திருந்தது. கல்யாண் ஜுவல்லரியில் நிறுத்தி அழகான நீலமும் பச்சையும் கலந்த மோதிரம் ஒன்றை வாங்கித்தர அத்விகா பதறி போய் பார்த்தாள். அம்மா திட்டுவாங்க அத்தை என்றாள் தயக்கமாக. ராதா மெல்ல அவளின் கன்னத்தை வருட கூச்சமாய் தலை தாழ்ந்து கொண்டாள். அவளுடைய அழகில் கண்கள் நிறைந்தது. அமித்தோடு அவளை அருகில் நிறுத்தி பார்க்கும் ஆசை மனசிற்குள் எட்டி பார்த்தது. இத பாரத்விகா, அத்தை முதலா வாங்கித்தரது, வேண்டாம்னு சொல்லக்கூடாது, சரியா? அம்மா கேட்டா இமிட்டேஷன்னு சொல்லி சமாளி. பொய் சொல்லி தரீங்களா அத்தை? குறும்பாய் கேட்டவளை தன்னோடு சேர்த்து கொண்டாள். ஏனோ அவளை ராதாவுக்கு நிறையவே பிடித்தது. இரவு சாப்பாட்டு கடை முடிந்து ஹாலில் வந்தமர்ந்த அத்விகா தங்கள் பக்கமிருந்த டிவியை ஆன் செய்து கார்ட்டூன் சேனல் வைக்க நர்மதா அவர்கள் வீட்டு பக்கத்து டிவியில் புதிய பாடலை போட்டு வூஃபரில் அலறவிட்டாள். என்னதான் பெரிய ஹால் என்றாலும் ஒரு ஹாலில் எந்த தடுப்பும் இல்லாத நிலையில் பாடலின் ஓசை காதை கிழிய வைத்தது. அறிவு கெட்ட ஜென்மா, வாய்க்குள் முணுமுணுத்தாள். அது சரியாய் கேட்டதோ இல்லையோ, நர்மதா அவளுடைய அறிவுக்கு எட்டியதை யோகித்தாள். அவளுக்கும் நீண்ட நாளாய் அத்தை மகளுடன் பேசி வம்பிழுக்க மனசு ஆசைப்பட்டது. ஆனால் அதற்குத்தான் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. நீதான் அறிவுகட்ட ஜென்மா என்றாள் அடக்கமாய் சிரித்தபடி. இந்த வாக்குவாதத்தை தொடர்வதா வேண்டாமா என்று அத்விகா விழிக்க அதற்குள் வெளியே போயிருந்த அமராவதி வீட்டிற்குள் வர இருவரும் எதுவும் நடக்காதது போல் ஆளுக்கொரு மூலைக்கு சென்று பதுங்கிக் கொண்டார்கள். இரவு லானில் அரட்டை கச்சேரி மும்முரமாய் நடந்தேறிக் கொண்டிருந்தது. அமித், ஹரிஷ், ராஜசேகர் என்று அவர்கள் குடும்பமே அங்கே குழுமி இருக்க பேச்சு எங்கெங்கோ சுற்றி இன்று ராதா அத்விகாவின் கல்லூரிக்கு சென்றதில் போய் முடிந்தது. அவ உங்ககிட்ட பேசினாளாமா? ஆச்சரியமாய் கேட்டாள் நர்மதா. பேசுனா? அத்தனை அன்பா? நான் அவளை அழைச்சிட்டு போய் ரிங் வாங்கி கொடுத்தேன். இது எதையும் வீட்டுக்குள்ள போய் மறந்தும் பேசி தொலைச்சிடாதீங்க. அவ அம்மா காதல விழுந்தா அவ்வளவுதான்.
அந்த சின்ன பொண்ணை போட்டு அடிச்சு வெளுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது சரி, இப்ப அவளுக்கு எதுக்கு அதெல்லாம் வாங்கி தரீங்க? நான் நெக்ஸ்ட் செட் கேட்டேன், இன்னும் வாங்கி தரல என்றாள் நர்மதா பொய் கோபம் கொண்டபடி. போடி, பாவம் அவ. இந்த வீட்ல சின்ன குட்டி அவ. ஆனா அவளுக்குன்னு எந்த அரவணைப்பும் கிடைக்கல. தாத்தாவும் பாட்டியும் ஒரு நாளும் அவளை தூக்கி கொஞ்சினதில்ல. எனக்கு பார்த்ததும் அந்த நினப்பு தான் தோணுச்சு. அவளுக்கு எல்லாமே அவளோட அம்மா மட்டும்தான். அடேங்கப்பா, அத்தைக்கு மருமகள் மீது இருக்கிற பாசத்தை பார்த்தா பிரின்ஸ்பால் அம்மா தன் மகனுக்கு கட்டி வச்சிடுவாங்க போல. அதுக்கு அச்சாரம்தான் இந்த நிச்சயதார்த்த மோதிரமா? நர்மதா அமித்தை பார்த்து கண்ணடிக்க ராதாவும் குறும்பாக மகனை பார்த்தார். அன்றொரு நாள் மாடியில் நின்று அவள் அழகில் லயித்து கொண்டு நின்றான். அண்ணனின் முகம் மனக்கண் முன் வர ஹரீஷும் அவர்கள் பேச்சோடு ஐக்கியமாக இதுவரை அந்த பேச்சில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் நின்ற அமித் வாசித்து கொண்டிருந்த ஆங்கில மேகசினை விசிறி அடிக்க அது மிக சரியாக அத்விகாவின் ஸ்கூட்டியின் மீது போய் விழுந்தது. விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். அவளோட அப்பா, அந்த ஆளை நான் உறவு முறை சொல்லி கூப்பிட பிரியப்படல. நம்ம அப்பாவையும் பெரியப்பாவையும் போய் பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பின நிகழ்ச்சி இன்னும் என் நெஞ்சில வடுவா இருக்கு. அந்த பிஞ்சு வயசுலேயே எனக்கு அந்த நிகழ்ச்சி பசுமரத்தாணியா மனசுல நிக்குது. அந்த கவலையில தான் தாத்தாவும் இறந்தார். எத்தனை அழகான ஜாடியில இருந்தாலும் விஷம் விஷம்தான். என்னை பொறுத்தவரை யாருமே அவங்களோட உறவு வளர்க்காம இருக்கிறது நல்லது. அம்மா அவகிட்ட பாராட்டிட்டு வந்திருக்கிற இந்த பாச பிணைப்புக்கு கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனி இது தொடர வேண்டாம். இதுதான் என்னோட விண்ணப்பம். ஆங்காரமாய் கத்திவிட்டு உள்ளே வந்தவன் கண்கள் அனிச்சையாய் பாட்டில் பக்கம் திரும்ப கால்கள் அடியெடுக்க மறந்து அப்படியே பின்னலிட்டது. படித்து கொண்டிருந்தவள் அப்படியே ஸ்டடி டேபிளில் தலை சாய்ந்து தூங்கி இருந்தாள். தூய்மையான வெள்ளை சுடிதாரில் ஒரு தேவதைக்கு ஒப்பான அழகில் இருந்தாள். டேபிளில் கன்னம் பதித்து அவளின் செழுமையான கன்னங்கள் வெண்ணெய் திரட்டு போல மின்னிக் கொண்டிருந்தது. அமித்தால் அந்த இடத்தை விட்டு துளி கூட நகர முடியவில்லை. பேசக்கூடாது, உறவு வளர்த்துக்க கூடாது, ஆனா சைட் அடிக்கலாம், அப்படித்தானண்ணா? இவன் பின்னால் நின்று ஹரீஷும் நர்மதாவும் கேட்க ஒரு நொடி திணறித்தான் போனான். யார் சைட் அடிச்சா? சும்மா 2 பேரும் கேலி பேசிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கோபம் வரும். தன்னுடைய செயலை கோபத்தால் மறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்புறம் ஏன் இந்த கால் இந்த இடத்தை விட்டு நகர மறுக்குதாம்? ஜோக் அப்பார்ட்ஸ் வேண்டாம் அமித், இது சரியில்லை. உன் மனசு உன்னை விட்டு தவறுது. அப்பாவை அந்த ராட்சசனுக்கு சமமா கொண்டு போய் நிறுத்தி சம்பந்தம் பேச வைக்கிற நிலைமையை உண்டாக்கி வச்சிடாத. ஹரிஷ் தோளை தட்டி ஆதரவாய் சொல்ல அவர்களை திரும்பி முறைத்துவிட்டு வேகமாய் மாடி ஏறி அறைக்கு வந்தான். ஏசியை ஓடவிட்டு கட்டிலில் சரிந்தான். மனசு படபடத்து கொண்டு இருந்தது. அவர்கள் சொல்வது சரிதானா? நம்முடைய மனசு அவளிடம் இடறுகிறதா? அது என்ன, இத்தனை நாளும் இல்லாத மாற்றம் தனக்குள் அவளிடம் என்று நினைத்த போது பின்னந்தலையை மெல்ல தட்டி அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டான். ஒருவேளை தனக்குள் ஏற்பட்ட இதே உணர்வு அவளுக்கும் ஏற்பட்டிருக்குமா என்ற உலகமகா கேள்வி அவனுக்குள் வர அதை அறிய ஆவல் வந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இந்த உருவம் இல்லாத அன்பு காதலாக மாறினாலும் அதை எந்த வகையிலும் அவளிடம் கொண்டு சேர்க்கவே முடியாது. அப்படி இருக்க இந்த அன்பிற்கு இந்த வரைக்கும் அணை கட்டி வைப்பதுதான் நலம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்க, ஆனால் அணைகளை கடக்கும் காதல் வெள்ளம் அவன் வாழ்விலும் வீசத்தான் போகிறது என்றறியாமல் அவன் படுத்து கிடந்தான். துளசியம்மாள் அவர்கள் வீட்டோடு தங்கி பல ஆண்டுகளாக வேலை செய்து வருபவர். லக்ஷ்மியின் தூரத்து உறவு முறை கூட லக்ஷ்மி இருந்த காலத்தில் ஒத்தாசைக்கு கொண்டு வந்து வைத்திருந்தார். அவ்வப்போது இவர்கள் வீட்டுக்கும் அமராவதியின் போர்ஷனுக்கும் இணைப்பு பாலம் துளசியம்மாள் மட்டும்தான். ஏதாவது தவிர்க்கவே முடியாத அதிமுக்கியமான பேச்சுவார்த்தை இருந்தால் துளசியம்மாள் தான் அங்கே போய் பேசி வருவார். அன்று இடியாப்பம், வெஜிடபிள் குருமா, அவல் உப்புமா, பொங்கல் என்று ஏகத்துக்கும் சமைத்து வைத்துவிட்டு அழைப்பு விடுக்க
அத்தனை பேரும் அங்கே ஆஜரானார்கள், ரவியை தவிர. அது உள்ளுக்குள் ராஜசேகருக்கு வருத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தது. அண்ணா, நீங்களாவது ரவிகிட்ட பேசலாம் இல்ல? அவன் இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? என்னால பேச முடியும்தான். ஆனா எனக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி என்னால ஒரு அடியும் நகர முடியாதுன்னா. அவன் ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டா அது எனக்கு கஷ்டமாயிடும். அவல் உப்புமாவை எடுத்து அண்ணனுக்கு பரிமாறியபடி தன்னுடைய கவலையையும் தட்டில் எடுத்து போட்டார் ராஜசேகர். ஏன் ராஜா, இந்த பழக்கம் எப்போதிருந்து? உன் குழந்தைகள் ஏன் குழந்தைகள்னு இந்த வீட்டில் என்னைக்கு நாம வேறுபாடு பார்த்துருக்கோம்? இப்போ இது என்ன புதுக்கதை? நியாயந்தானே, ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை நந்திதா கிட்ட அவளுடைய கல்யாண வாழ்க்கை பத்தி அறிவுரை சொல்ல போக, அது உங்ககிட்ட நான் என்னவோ நந்து இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லாம பேசின மாதிரி திரிஞ்சு வந்தது. ஆனா அந்த சமயம் உங்களால என்னை புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம். நம்ம 5 குழந்தைகள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதுல ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அதான் உங்ககிட்ட பேசுறேன். ரவி சினிமா மோகத்தால சீரழிஞ்சுகிட்டு இருக்கான். சினிமாவில் நடிக்க சொல்லி அவனுடைய நண்பர்கள் உசுப்பேத்தி விட, அதுல ஜெயிக்க முடியாம போக அவனுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. 28 வயசு தாண்டிட்டான். இன்னும் அவனுக்கு நம்மால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. இந்த நிலைமையில அவனுக்காக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சுயநலம் எதுவும் இல்லை. இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு? ரவியால தான் என்னால் அமுத்துடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியல. அவனுக்கும் 26 வயசு ஆகுது. அவனை விட 2 வயசு சின்ன ஹரிஷ் இருக்கான். இப்படி வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இதுல நாம இப்படி எதையும் கண்டும் காணாம இருந்தா தப்பில்லையா? தம்பியின் கேள்வியில் இருந்த நியாயம் ராம்குமாரை அசைத்தது. ஆனால் பாவம், அவரிடம் இதற்கு விட இல்லையே. அவர் என்ன சொல்ல இயலும்? இப்ப சொல்றேன்னே, வெறும் வார்த்தைக்கு இல்ல, வாக்குறுதியாவே தர்றேன். என்னைக்கா இருந்தாலும் ரவியுடைய கல்யாணம் நடக்காம அமித் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி. ரவி திருந்தி அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்ச பிறகுதான் அமித்துடைய கல்யாணம் பத்தி பேச்சே இந்த வீட்டுல வரும். ஆனா இதுக்கெல்லாம் முதல்ல நீங்க ரவிகிட்ட பேசுங்க. அண்ணனின் கைகளை பற்றி ஆறுதலாய் சொல்ல ராம்குமாரின் கண்கள் அனிச்சையாய் கசிந்தது. வசந்தா மனதால் தன் பிள்ளைகளின் ஒற்றுமைக்கு திருஷ்டி கழித்து கொண்டார். ஈரமான கண்களை புடவை தலைப்பால் ஒற்றிக்கொண்டார். சாப்பிட்டு முடித்து மாடிக்கு வந்தார். தாளிடப்படாத கதவு தன்னால் திறந்து கொண்டது. திரை சீலைகளை இழுத்து விட்டு கொண்டு முழுக்க அறையை இருளாக்கி கொண்டு கட்டிலில் படுத்து கிடந்தான் அவன். இரவில் காலி செய்த ஸ்காட்ச் பாட்டில்கள் டீப்பாயில் கிடந்தது. கொறித்த முந்திரி பக்கோடாவின் மிச்சம் நமுத்து போய் பல்லிழித்து கொண்டிருந்தது. அந்த அறையில் நிச்சயம் எந்த தகுதியான மனிதர்களும் கால் வைக்க மாட்டார்கள். அவனுடைய அந்த கோலத்தை பார்த்து ராம்குமார் கண்களில் ரத்தம் வடிந்தது. ரவி, ரவி! அருகில் வந்து மென்மையாய் தலை கோதி எழுப்பினார். பார்க்க அம்சமாய் அழகாய்த்தான் இருந்தான். என்ன குறை இவனிடம்? ஆனால் இவன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியானது? என்னப்பா, எதுக்கு இங்க வந்தீங்க என்றான் அரை கண் திறந்து. ஏண்டா இப்படி இருக்க? உன்னையும் நந்திதாவையும் பார்த்து பார்த்து நான் இப்படி வேதனைப்படுறதுக்கு பேசாம நான் நிம்மதியா உன் அம்மா கூடவே போய் சேர்ந்திருக்கலாம் என்றார் வேதனையாக. போய, உன்னை யார் இருக்க சொன்னா? அவனுடைய சுய புத்தி இல்லாத வார்த்தைகள் அவரை இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்தியது. என்னையும் சாக சொல்றியா? நானும் போயிட்டா உன்னுடைய நிலைமையை யோசிச்சு பாரு. உன்னை யார் இங்க வச்சு தாளாட்ட போறா? அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். சித்தப்ப பெத்தப்ப ஆக மாட்டா எப்பவும். இதெல்லாம் போதை தெளிஞ்சாத்தானே உனக்கு புரியறதுக்கு. எல்லாம் எனக்கு புரியும். சித்தப்பா ரொம்ப நல்லவர் தான். லேசாய் தழைந்திருந்த போதையால் ரவியிடமிருந்து இந்த வார்த்தைகள் வந்தது. நல்லவன்தான், ரொம்பவே நல்லவன்தான். ராதாவும் சரி, அவங்க பிள்ளைகளும் சரி, எல்லாருமே தங்கங்கள் தான். ஆனா எது வரைக்கும்? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உனக்கு இப்படி ஊதாரித்தனம் பண்ண காசு தந்துட்டு இருப்பாங்களா? அது நியாயமா?
இவ்வளவு வியாக்கியானம் பேசுறியே, எனக்கு என்னப்பா செஞ்ச? என்னடா செய்யல, அதையாவது சொல்லு. என்னை படிக்க வச்ச, நடக்கல. எனக்கு படிப்பு அவ்வளவா ஏறல. எனக்கு ஆர்வம் சினிமாவில் தான். பெரிய ஆளாகணும்னு தான் என்னுடைய கனவு. இதுக்கு நீயோ உன் தம்பியோ ஒரு துரும்பியாவது கிள்ளி போட்டிருக்கீங்களா? உன் தொம்பி அவர் பிள்ளைகளுக்கு அமைச்சு தந்த வாழ்க்கையில ஒரு சிறு பங்கையாவது நீங்க எனக்கு தந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. என்னதாண்டா ரவி பண்ண சொல்ற? எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் வேணும். என்னை வச்சு படம் தயாரிக்க மாட்டேன்னு சொல்றவங்க மூஞ்சியில போய் காசை விட்டெறிஞ்சு, இந்தாடா என்னை வச்சு இப்ப படம் எடுங்கன்னு சொல்லணும். ஒரு படம், ஒரே ஒரு படம் 50 நாள் ஓடுற மாதிரி கொடுத்துட்டா அந்த 2 கோடியை 2 மாசத்துல தூக்கி எறிஞ்சிடுவேன். முடியுமா? சொல்லுங்க. முகத்துக்கு நேராய் முகம் பார்த்து கேட்டான் ராம்குமார். ராம்குமார் எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தார். முடியாதுல்ல, இவ்வளோ நாளா சம்பாதிக்கிறீங்க, உங்ககிட்ட 2 கோடி கூட இல்லை, அப்படித்தானே? அப்படி இல்லை ரவி, இது கூட்டு குடும்பம். நாம் அப்படி எதுவும் உடனடியாக முடிவெடுக்க முடியாது. தவிர சினிமாவில் காசு போடுறது கடல்ல போடுற கைப்பொருள் மாதிரி. அலையடிச்சா கரைக்கு வரும்னு நம்பி போட்டுட்டு நாம தான் நஷ்டப்படணும். நிறுத்தியா, சும்மா பினாத்தாத. உன் தொம்பி அமித் பிஸ்னஸ் செய்ய காசு தரல, உன்னை கேட்டா தந்தாரு. அவன் கண்கள் இரத்த சிவப்பில் இருந்தது. அபாண்டமா பேசக்கூடாது ரவி. அமித் இங்கே இருந்து ஒரு பைசா கூட வாங்கல. அவன் பேங்க்ல லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சான். அதை திருப்பியும் கட்டிட்டான் தன்னுடைய தனி திறமையால. ஹரிஷ் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கான். அவனுக்குன்னு ராஜா எந்த செலவும் செய்யல. அவங்கள பார்க்கும்போது தாண்டா மனசு ஆதங்கமா இருக்கு. எனக்கு மட்டும் நீ ஏன் இப்படி வந்து பிறந்திருக்கேன்னு. அவர் தலையில் அடித்து கொள்ள அவன் எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான். இப்ப எதுக்கு காலங்காத்தால் இங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க என்றான் அழுத்தமாக. கீழே ராஜா நம்ம வீட்டில் வரிசையா கல்யாணங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை பத்தி பேசிட்டு இருக்கான். எனக்கு அப்பத்தான் ரொம்ப கவலையா இருந்தது ரவி. நீ இப்படியே இருந்தா உனக்கு எப்படி கல்யாணம் காட்சி நடத்துறது? கட்டிலை விட்டு இறங்கியவன் அவரை நோக்கி நகர்ந்து வந்தான். அவர் கைகளை பற்றி கொண்டு சொன்னான். அப்படின்னா ஒன்று செய்யுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஒருவேளை நான் திருந்திட வாய்ப்பிருக்கு. சொல்லிவிட்டு இடி இடி என சிரித்தான். யார் பொண்ணு தருவாங்க ரவி இந்த நிலைமையில? உங்க தங்கச்சிகிட்ட கேளுங்க. அவங்க புருஷனும் என்ன மாதிரி குடிகார பொறுக்கிதானே. அதனால என்னை மறுக்க காரணமே இருக்காது. பெருசா வசதி வாய்ப்பும் இல்லை. ஆனா பொண்ணு என் தூக்கத்தை கெடுக்கிறா கொஞ்ச நாளா. அவன் சொன்ன கடைசி வார்த்தைக்கு பெரியவர் முகம் சுளித்தார். நான் இதை வேடிக்கையா சொல்லல, என் விருப்பத்தை சொல்லி இருக்க. என் சினிமா கனவுல தான் உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இந்த ஆசையாவது நிறைவேற்றி கொடுங்க. சொல்லிவிட்டு பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டான். ராம்குமாருக்கு தன்னுடைய குடும்பத்தை நினைத்து கவலையாக இருந்தது. அதே நேரம் அவன் சொன்ன விருப்பமும் மனசிற்குள் ஓடி ஒருமுகப்பட்டு கொண்டிருந்தது. கிருஷ்ணமூர்த்தி வீட்டிற்கு வந்து 3 நாட்களுக்கு மேலாகிறது. சத்தமிட்டு அழுது தன்னுடைய துக்கத்தை தீர்த்து கொள்ளும் சக்தியும் சுதந்திரமும் கூட இல்லாதவளாக அவள் அமர்ந்திருந்தாள். அவளுடைய இந்த நிலைதான் அவனை தொடர்ந்து தவறுகளை செய்ய ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் அடைத்துவிட்டு மகளை இழுத்து கொண்டு படுக்கைக்கு வந்தாள். என்னம்மா? அத்வி, உங்க அப்பா 3 நாளா வீட்டுக்கு வரல என்றாள் ரகசியமான குரலில். எனக்கும் தெரியுமா, நானும் இங்கதானே இருக்கேன். அதே மாதிரி தான் அந்த வீட்லயும் எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்கம்மா. அதையாவது புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. ஆனா சத்தம் போட்டு பேசினா அவங்க காதுல விழும்னு பயந்து இப்படி செய்யறதுக்கு பதிலா அப்பாவை கண்டிச்சிருந்தா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமாவது நல்லா இருந்திருக்கும். அப்பாவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு மட்டும் தெரியாமையா இருக்க போகுது? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அத்வி. அப்பதான் என்னால உங்க அப்பாவை வழிக்கு கொண்டுட்டு வர முடியும். அம்மா பரிதாபமாக சொல்ல பெருங்குரல் எடுத்து சிரித்தாள் அத்வி. இன்னைக்கு இந்த போர்ஷன் மாதிரி ஒரு வீட்டை எடுக்க 30,000 பிடிக்கும். யாரை நம்பி நாம இங்கிருந்து போறதாம்? அப்பாவை நம்பியா? அவ்வளவுதான். அம்மா, உங்களோட ரோஷத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியா இருங்க.
மகள் அடக்க அம்மா அமைதியாகிவிட்டாள். வானம் மப்பு கட்டி கொண்டிருந்தது. புறநகரில் அது மழையாக அவதரித்ததற்கான அறிகுறி தெரிந்தது. அது மெல்ல மெல்ல நகருக்குள்ளும் கரம் விரிக்கத் தொடங்கியிருந்தது. கல்லூரியில் இருந்து கிளம்பிய அத்விகா நடுவில் டிராபிக்கில் மாட்டிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் போக்குவரத்தில் நீந்தி அது இயலாமல் போக குறுக்கு பாதை வழியாக மெயின் ரோட்டிற்கு செல்ல திரும்பிய நேரம் மழை மெல்ல மெல்ல வேகம் எடுத்தது. அது ஏதோ ஒரு பக்கவாட்டு தெருப்போல் இருந்தது. மிக சரியாய் மழை வேகம் எடுக்க மின்சாரமும் உயிரை விட அந்த பகுதி முழுக்க இருள் கவிழத் தொடங்கி இருந்தது. அந்த நேரம் சொல்லி வைத்தது போல் அவளுடைய வண்டியும் இயக்கத்தை நிறுத்தி கொள்ள நடுங்கி போனாள் அத்விகா. கொஞ்சம் அத்துவான பகுதி, சுற்றிலும் இருள் பேசிக்கொண்டிருக்கும் அமானுஷ்யம். வண்டியை விட்டுவிட்டும் போக இயலவில்லை. தனியாக இருட்டில் நிற்கவும் பயமாக இருந்தது. யாரை துணைக்கு அழைப்பது என்று பயமாக இருந்தது. அப்பாவின் எண்ணிற்கு பதறிப்போய் அழைத்தாள். அது தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்று சொன்னது. நடுங்கியபடி அங்கே இருந்த ஒரு வீட்டின் காம்பவுண்ட் சுவற்றின் அருகில் ஒண்டிக் கொண்டு நின்றாள். அவளை கடந்து போன ஓரிருவர் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தபடி விலகி போனார்கள். இனி இங்கே நிற்பதில் அர்த்தம் இல்லை என்று தோன்ற பயத்தில் பிறந்து நெஞ்சுக்கு உயர்ந்த பயப்பந்தை அப்படியே விழுங்கிக் கொண்டு மெயின் ரோட்டிற்கு சென்று ஏதாவது ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு முன்னே நடந்தாள். அவள் 8 வைத்து நடக்க பின்னால் இருந்து ஒரு கரம் நீண்டு அவள் தோள் மீது விழுந்தது. பதறிப்போய் திரும்பி பார்த்தாள். 2 முரட்டு தடியன்கள் பான் பராக் மென்றபடி நின்று கொண்டிருந்தார்கள். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்றாள் வரவழைத்து கொண்ட தைரியத்துடன். நீதான் வேணும். உன்னைத்தான் இம்மா நேரமா கண்ணால காபந்து பண்ணிக்கிட்டு நின்னோம். இன்னும் கொஞ்சம் நடமாட்டம் குறைஞ்சா உன்னை அள்ளிக்கிட்டு போகலாம்னு. ஆனா நீ என்னடான்னா எங்களுக்கு டேக்கா குடுந்துட்டு பறந்து போக பாக்குற. அப்ப நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? உங்கூட 10 நிமிஷமா டூயட் பாடி முடிச்சாச்சு. சும்மா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி இருக்க. உன்னை நழுவ விட்டா நாங்க முட்டாளுகதான். அவர்கள் முன்னே வந்து அழுந்த அவளுடைய கன்னம் பற்ற புழுவாய் துடித்தாள் அத்விகா. ராஸ்கல், உன்னை சும்மா விடமாட்ட. இப்ப உன்னை விட்டா தானே மத்ததை பத்தி நீ பேச. அவர்கள் சொல்லிவிட்டு சிரிக்க நொடி கூட அவர்களுக்கு அவகாசம் தராமல் அத்விகா இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் புகுந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தாள். அவர்கள் இவளை விடவும் வேகமாக பின்னால் தபதபவென ஓடி வருவது துல்லியமாய் கேட்டது. சினிமாவில் பார்த்து ஆர்ப்பரித்த காட்சி தன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற அத்விகா என்ற அந்த பலகீனமான பெண்ணால் தன்னுடைய பெண்மையை காப்பாற்றிக் கொள்ள இத்தனை விரைவாக ஓட முடியும் என்றே அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. ஓடி களைத்த அவளுடைய கால்கள் பின்ன அவளுக்கு பின்னால் இருந்த காலடிகள் அவளை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தது. அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. தன்னுடைய கண்ணியமும் வாழ்க்கையும் இவர்களால் சூறையாடப்பட போகிறது. தன்னை இழந்து உயிர் வாழ்வதற்கு பதில் உயிரை மாய்த்து கொண்டால்தான் என்ன? அவளுடைய மூளை கேள்வி கேட்க அதற்குள் பிரதான சாலையை தொட்டிருந்த அவள் மெயின் ரோட்டில் விரைந்து கொண்டிருந்த காரை நோக்கி ஓட மிக சரியாய் இவள் அருகில் வந்ததும் கார் பிரேக் அடித்து நின்றது. உள்ளே இருந்து அமித் தூரத்தில் இருந்தே தலை தெறிக்க ஒரு பெண் ஓடி வருவதை பார்த்து கொண்டுதான் வண்டியை செலுத்தி கொண்டு வந்தான். அந்த உருவம் நெருங்க நெருங்க கார் ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்த்தபோதுதான் அது அத்விகா என்றறிய என்ன ஆயிற்று என்று கேட்கத்தான் அருகில் பிரேக் அடித்து நின்றான். அவன் அப்படி வண்டியை நிப்பாட்டியதால் தான் நிகழவிருந்த பெரும் விபத்து தடுக்கப்பட்டது. இல்லாவிட்டால் அத்விகா வந்த வேகத்திற்கு காரில் மோதி இந்நேரம் இரத்த களரியாகி இருப்பாள். அவன் இறங்கி ஓடி வர அவள் மயங்கி சரிந்து கொண்டிருந்தாள். காரில் சரிந்து கிடந்தவளை முகம் நிமிர்த்தி தன் பிடிக்குள் கொண்டு வந்தவன், ஏய் அத்விகா, என்னாச்சு உனக்கு என்று சன்னமாக கேட்க அந்த குரல் அவளுக்கு 7 கடல் தாண்டி ஒலித்தது. அந்த மயங்கிய நிலையிலும் தன்னை தொடுவது யார் என்று கண்களை சிரமமாக பிரித்து அறிய முற்பட்டு
அது அமித்தான் என்று அறிந்ததும் நிம்மதியாய் மயங்கினாள். ஆனால் அவன் நிலைமையோ சொல்லுக்குள் கட்டுப்படாததாக இருந்தது. அந்தகாச இருளில் கொட்டி கும்மாளமிட்டு கொண்டு இருந்த மழையில், நடமாட்டமே அதிகமில்லாத நெடுஞ்சாலையில் இப்படி முழுக்க நனைந்தபடி மூர்ச்சையாகி அவள் தன் கைகளுக்குள் விழுந்து கிடப்பாள் என்று அவன் நினைத்தானா என்ன? இது அவன் கனவிலும் யோசிக்காத காட்சி. அவன் உடல் அதிர்ந்து அடங்கியது. இடையில் வெட்டிய சின்ன மின்னல் தன் கைகளுக்குள் கிடந்தவளின் முகத்தில் டார்ச் அடித்து அவனை வெறுப்பேற்ற அவன் சிந்தனையை ஒழுக்கம் என்ற கயிறு கொண்டு மனசுக்குள் கட்டி போட்டான். எதற்காக இப்படி ஓடி வந்தாள் என்று யோசிப்பதற்கு முன்னமே அவனும் முழுக்க நனைந்திருந்தான். பின் சீட் கதவை திறந்து அவளை சீட்டில் படுக்க வைத்தான். முன்பக்கம் ஏறிக்கொண்டான். 5 நிமிடங்கள் காத்திருந்தான் அவளாய் கண் விழிக்க. அவளிடம் எந்த அசைவும் இல்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.